Hi, welcome to Provoke Your Physics channel. லாஸ்ட் வீடியோவில் ஒரு சின்ன ரீகேப் பார்ப்போம். நான் என்ன சொன்னேன், ஒரு பார் மேக்னெட் எடுத்தோம். இந்த பார் மேக்னெட்னால ஏற்படக்கூடிய மேக்னெட்டிக் இண்டக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்தோம். அதை ஒரு மாதிரியா சிம்பிளிஃபை பண்ணி B is equal to mu naught by 4 pi okay into 2 into P divided PM divided by R cube அப்படின்னு சொல்லி சொன்னோம். இதை எதோட கம்பேர் பண்ணோம், சர்க்குலர் காயில் கேரிங் கரண்டோட கம்பேர் பண்ணோம். அதை ஃபைனலி we concluded that B is equal to mu naught by 4 pi I into pi R squared by Z cube அப்படின்னு சொல்லி சொன்னோம். இங்க Zன்றது என்னது, சர்க்குலர் காயில இருந்து Z distance அப்படின்னு சொல்லி சொன்னோம். Okay, what we have an assumption that the radius of the circular coil is very small அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுல இருந்து நம்ம என்ன ஒரு கன்க்ளூஷன் எடுத்துக்கிட்டோம், PM that is dipole moment is equal to I into pi R square or I into area. ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூஷன் கொண்டு வந்தோம். அப்போ இதுல எலக்ட்ரானோடைய ரோலும் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோல அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். ரைட், ஸோ நான் என்ன எடுத்துக்க போறேன், ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்க போறேன். எலக்ட்ரான் எங்க இருக்கும், ஆட்டம்ல இருக்கும். What is the role of electron? Revolve around the nucleus. How much? It has a speed nearly equal to speed of light. What is the speed of light? 3 into 10 to the power 8 meter per second. அப்ப இதோட ஸ்பீட் எவ்வளவு இருக்கு, நியர்லி 10 to the power 7 meter per second இருக்கு. So every time it is revolving around the nucleus with a very high speed. சரி, when it is இது சார்ஜ், we know that எலக்ட்ரான் இஸ் a charged particle. ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனாலே இட் கிரியேட்ஸ் கரண்ட். அதையும் நம்ம ஏற்கனவே கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில படிச்சிருக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இங்க now I am considering the electrons are revolving in a circular orbit அப்படிங்கிற கான்செப்டை தான் நான் ஸ்ட்ராங்கா எடுத்துக்க போறேன். நான் எதுக்காக, நம்ம ஏற்கனவே போன வீடியோல கண்டுபிடிச்சோம்ல, PM is equal to I into A அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. சரியா? ஓகே, ரைட். இப்போ இந்த எலக்ட்ரான் when it is revolving around the nucleus in a circular path, it has some angular velocity and also it has some time period because it is in the circular path. I know that velocity is equal to distance by time. Okay, distance by time. இந்த டைம் நான் என்ன பண்றேன், ஐ எம் ஜஸ்ட் கன்சிடரிங் இட் இஸ் அ டைம் பீரியட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இங்க டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் இன் அ சர்க்குலர் பாத். நான் சொல்லல, போர் சொல்லி இருக்கிறார். ஓகே, ஸோ அப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 2 pi r by t அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்க போறேன். ஓகே, இதுல இருந்து நான் t கண்டுபிடிச்சுக்கிறேன். t இஸ் ஈக்குவல் டு 2 pi r டிவைடட் பை v அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்குது. சரியா? இப்போ எதுக்காக இதை கண்டுபிடிக்கிறோம், கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக கண்டுபிடிக்கிறோம். வாட் இஸ் கரண்ட்? அக்கார்டிங் டு செகண்ட் லெசன், I is equal to q by t. q by t. இங்க வாட் இஸ் q? எலக்ட்ரான் has a charge e. ஓகே, ஸோ I is equal to e divided by, இங்க வாட் இஸ் டைம், டைம் பீரியட் t. ஓகே, இப்போ இந்த டைம் பீரியடுக்கு பதிலா நான் இந்த சப்ஸ்டிட் பண்ண போறேன். 2 pi r டிவைடட் பை v அப்படிங்கிற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போறேன். சப்ஸ்டிட் பண்ணா என்னவாகும் கொஞ்சம் பாருங்க. I is equal to e divided by, ஓகே, so 2 pi r ஓகே டிவைடட் பை v. v நான் மேல கொண்டு போயிட்டோம். அப்போ I is equal to ev divided by 2 pi r அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. ஓகே, இப்போ இதை நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மாசால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, மாசால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுவோம். m m. ஓகே, அப்ப எனக்கு என்ன கிடைக்குது, evm டிவைடட் பை 2 pi rm அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்குது. இது என்னது ஐன்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். பட் இங்க ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம், pm is equal to I into a அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். இங்க ஏரியா, வாட் சுட் பி த ஏரியா, pi r square will be the area. a இது சர்க்குலர் பாத். ஓகே, அப்ப I into a is equal to evm into pi r square divided by 2 pi rm.
அப்படின்ட்டு எனக்கு வரும். இதுல ஏதாவது கேன்சல் பண்ணலாம், பைய கேன்சல் பண்ணலாம், ஒரு ஆறை கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, ஸோ எனக்கு மொத்தம் என்ன கிடைக்குது, இ டிவைடட் பை 2m. இந்த மாசம் கேன்சல் பண்ணிடாதீங்க, ஏன்னா ஏற்கனவே நம்ம மாசம் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிருக்கிறோம். மிச்சம் என்ன இருக்குது இங்க, mvr. வாட் இஸ் திஸ் mvr? mvr is nothing but angular momentum. ஓகே, ஆங்குலர் மொமெண்டம் என்ன, அது L is equal to r cross p அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஓகே, where p is the linear momentum, L is the angular momentum. ஓகே, இது என்னது, இந்த IA is nothing but pm. ஓகே, இங்க எலக்ட்ரானுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் mu L அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுவோம். mu L is equal to ஓகே E divided by 2m into இந்த E mvr க்கு பதிலா L அப்படின்னு சொல்லி நான் சப்ஸ்டிட் பண்றேன். ஓகே, இதுல இருந்து mu L divided by L is equal to E divided by 2m. ஓகே, இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, it has the value 8.78 into 10 to the power minus 24 ஓகே கூலும் பெர் கிலோகிராம் அப்படின்னு சொல்லி எனக்கு வரும். 8.78 into 10 to the power minus 24 கூலும் பெர் கிலோகிராம். இது கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ. இதோட நம்ம சும்மா நிக்கல, இதுக்கப்புறம் போரோட இன்னொரு ஹைபோதசிஸை வந்து நம்ம எடுப்போம். போர் என்ன சொன்னாங்க, when the electrons are revolving in a circular path, its angular momentum will be constant. ஓகே, அது எவ்வளவு கான்ஸ்டன்ட், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு h பை 2 பை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, அப்ப L is equal to NH பை 2 பை. அப்ப இங்க நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். ஓகே, mu L is equal to E by 2m. instead of L I am just substituting NH பை 2 பை அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். இதுல என்ன தவிர மற்ற எல்லாமே கான்ஸ்டன்ட். H Planck constant, E charge of an electron, M is வந்து mass of an electron, pi value we know that. Okay, so finally n into EH by 4 pi m அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஓகே, இதுல EH by 4 pi m என்ன அப்படின்னா அதுதான் போர் மேக்னட்ரான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். போர் மேக்னட்ரான் அவன் வேல்யூ எவ்வளவு, 9.27 into 10 to the power 10 ஓகே ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். ஏன், இது வந்து மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் ஆஃப் an எலக்ட்ரான். இப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாங்க, இதையும் இந்த ப்ரீவியஸ் வீடியோ உங்களால கார்லேட் பண்ண முடியுதான்னு பாருங்க. when the magnet is having the capacity of attracting the ion particles, it is due to the electron, the dipole moment of an electron. Okay, if you like this video, like, share and subscribe. Thank you.